சமீபத்திலே குடிநீரிலே சிறுநீரை மூத்திரத்தை கலந்து கொடுத்து ஒரு பாவச் செயலை, ஒரு தீண்டாமையுடைய உச்சத்திலே இருக்கின்ற மனநோய் பிடித்தவர்களை என்னதான் காவல்துறை பிடித்திருந்தாலும் இது எப்பொழுதுதான் இவர்கள் மனம் மாறுவார்கள் என்கின்ற மன வேதனையோடு இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல வீட்டிற்கு அழைத்து வந்து படிக்கின்ற ஒரு பெண்ணை வீட்டு வேலைக்காக, அதிலும் 15,000 ரூபாய் சம்பளம் தருவதாக அழைத்து வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கின்ற கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை அழைத்து வந்து 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கின்ற ஒரு சூழல். அதிலும் கூட திராவிட மாடல் அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மகன், மருமகள், இவர்கள் 2 பேருமே குடித்துவிட்டு அயல்நாட்டு கலாச்சாரத்தோடு வாழ்கின்ற இவர்கள் போதையிலே புகை பிடித்து கொண்டு அந்த புகையினால் சூடு வைத்து கொண்டு சித்திரவதை செய்கின்ற ஒரு சூழலெல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நேற்று தான் காவல்துறை அவர்களை கைது செய்து இருக்கிறார்கள். உண்மையாக அவர்கள் மீது என்ன சட்டம் அவர்கள் இந்த காவல்துறை கொடுக்க போகின்றது, அவர்கள் வெளிவர முடியாத அளவில் அவர்கள் காவல்துறை சிறையில் வைக்க வேண்டும் என்றுதான் இங்கே நாம் எடுத்து வைக்கின்ற ஒரு வாதமாக இருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட சூழல்கள் தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் கூட நியூஸ் 7 தொலைக்காட்சியினுடைய நிருபர் தாக்கப்பட்டிருக்கிறார். பல்லடம், திருப்பூர் தாக்கப்பட்டிருக்கிறார். இது உண்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கின்ற ஒரு வகையில் இருக்கின்ற ஊடகம், சமூகத்தில் 3வது தூணாக இருப்பது ஊடகம்தான். அப்படிப்பட்ட ஊடகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் நடக்கின்ற செய்திகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற இந்த உன்னதமான தொழிலை செய்கின்ற நிருபர்களை ஒரு கொலைவெறியோடு தாக்குவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. ஆகவே அந்த குற்றவாளிகளை புரட்சி பாரதம் வன்மையாக கண்டிக்கின்றது. அவர்களை உடனடியாக அவர்களை என்னதான் கைது செய்தாலும் இது போன்ற எண்ணம் அவர்களுக்கு பிறவிலேயே இருக்கின்றதா, அல்லது இவர்கள் வேறு யாராவது அவர்களை ஊட்டி விடுகிறார்களா என்கின்ற ஒரு கோணத்தோடு காவல்துறை விசாரணை செய்து இனிமேல் வருகின்ற காலங்களில் இது போன்ற தவறுகளை செய்யாத வகையில் இவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு இந்த கூட்டம், கருத்தரங்கம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இல்லை, புரட்சி பாரதம் தொடர்ந்து அதிமுகவோடு கூட்டணியில் இருக்கு. ஆனால் வட மாவட்டங்களில் இருக்கின்ற 3 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை நாங்கள் கேட்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். கண்டிப்பாக எங்களை அழைத்து பேசுகின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற தொகுதி, ஏதாவது ஒரு தொகுதியை எங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். இல்லை, தமிழகத்தில் யார் மாநாடு நடத்தினாலும் அதற்கு முன்னுதாரணமாகவும் வழிகாட்டியாகவும் இருப்பது புரட்சி பாரதம். புரட்சி பாரதம் தான். அதற்கு முன்பு APLF, அதற்கு முன்பு அம்பேத்கர் மன்றம். இதுதான் எல்லா அமைப்புகளுக்கும் தாய் அமைப்பாகவும் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருப்பது இன்றைக்கு இருக்கின்ற புரட்சி பாரதம். அது வர்ணனையாளர்களை அழைப்பதில் இருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற வரை இது தொடர்ந்து புரட்சி பாரதத்தை பார்த்துதான் ஒவ்வொரும் அதை கற்றுக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு அதன்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆக அதுபோல தான் இன்னும் சொல்லப்போனால் சமீபத்தில் நடந்த புரட்சி பாரதத்தினுடைய மாநாட்டினுடைய மேடையாக இருந்தாலும் அதனுடைய முகப்பு தோற்றமாக இருந்தாலும் நாங்கள்
எப்படி உருவாக்குகின்றோமோ அதை பார்த்ததில் ஒவ்வொருவரும் அதை பின்தொடர்கிறார்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். யார் மாநாடு நடத்தினாலும் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவது புரட்சி பாரதம் பாராட்டுகிறது. சரி, லாஸ்ட் டைம் நடத்தின அந்த மாநாட்டுக்கு பிறகும் இந்த 2 சம்பவம் நடந்தது. ஒன்று திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த ஒரு அத்துமீறல் கொடுமை, 2வது பத்திரிகையாளர் தாக்குதல். இந்த 2 எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதல்களும் இது மாதிரியான சம்பவங்களும் தமிழ்நாடு நடந்துட்டே இருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு சொன்னாக்கா, அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லலாம், காவல்துறை சரியில்லைன்னு சொல்லலாம். அப்படி காவல்துறை வந்து சரியான அந்த குற்றவாளிகளை பிடித்து சரியான தண்டனை கொடுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா காவல்துறை பற்றி தெரியலையா, இன்றைக்கி பிடிச்சோம்னாக்க இன்றைக்கி சாயந்தரமே விட்டுருவாங்க, இல்லை நாளை மறுநாள் கூட விட்டுருவாங்க. அதில் கூட அரசியல் குறுக்கீடுகள் நிறைய இருக்கும். காவல்துறையும் தனியாக சுயமாக அவங்க வந்து செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இப்படி இருக்கும்போது தவறுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அதுதான் உண்மைதான். ஒரு முறை தவறு செய்கிறப்ப அவனுக்கு தண்டனை கிடைச்சனாக்கா அடுத்த முறை தவறு செய்கிறதுக்கு அடுத்தவன் தவறு செய்கிறதுக்கு யோசிப்பான். ஆனால் இங்கே அப்படி இல்லையா தமிழ்நாட்டில். அதனால் அந்த தவறு தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக சொல்லணுன்னாக்கா அரசாங்கம் சரியில்லைன்னு சொல்லணும். அதே போல் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். புரட்சி பாரதம் எங்கள் கட்சியில் இருந்து ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் விலகி போயிருக்கிறாங்க. இங்கேருந்தே விலகி போனது தான் மற்ற அமைப்புகளில் வந்து ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பழையபடியே நாங்கள் தாய் அமைப்புக்கு வரணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அமைப்பாக இருந்தாலும் புரட்சி பாரதத்திலிருந்து விலகியவர்கள் மீண்டும் தாய் அமைப்பிற்கு வருமாறு இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு நான் அழைப்பு விடுகின்றேன். அது எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும், அமைப்பாக இருந்தாலும், அல்லது சங்கங்களாக இருந்தாலும், எந்த ஒரு அமைப்பில் புரட்சி பாரதத்தில் இருந்து உண்மையான மூர்த்தியாருடைய விசுவாசிகள் எங்கே இருந்தாலும் விசுவாசத்தை மட்டும் வைத்து கொண்டு இருப்பது அது சரியாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் மீண்டும் தாய் அமைப்பிற்கு திரும்ப வேண்டும் என்று இங்கே நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.